வணக்கம், நான் உங்கள் கிறிஸ்பா. வாங்க சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே 3/4 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு லேசாக வதக்கிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், 1/2 கப் அளவு தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் காட்டுற பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு லேசாக வதக்கிட்டு அதில் 1 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க. கூடவே 3 நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சாஃப்டாக வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 1/2 கிலோ மட்டன் பீசஸை உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் பீசஸ் முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுருங்க. குக்கரை மூடி 6லேருந்து 7 விசிலுக்கு வேகணும். கேஸ்லாம் தானாக ரிலீஸ் ஆகுற வரை விட்டுருங்க. லாஸ்ட்டாக லேசாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா மசாலா நம்மளே அரைச்சி செஞ்சதுனால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.